लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தெளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2663வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தினுடைய 24வது பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் கிடம்பியாச்சான் அருளிய தனியனை சேவிப்போம். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கழுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்க உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையர்வோன் உருத்த திருவிருத்தத்தோரடி கற்றிடீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 24வது பாசுரம். இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டு உலாவும் ஒரு குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்முடும் குன்றம் ஒன்றால் புயல்வாய் இனநிறை காத்த புல் ஊர்தி கண் ஊரும் துழாய் குயல்வாய் மலர்மேல் மனத்தொடு எண்ணாம் கொல் எம் கொல் வளைக்கே. தலைவியுடைய கண்களை பற்றி பேசுகிறார். இந்த பாசுரமானது தலைவனை பிரிந்திருக்கிற தலைவியினுடைய பிரிவாற்றாத நிலை கண்டு செவிலித்தாய் தன் மகள் இப்படி இருக்கிறாளே என்ற ஆதங்கத்திலே பேசுகிற பாசுரம். தலைவியுடைய கண்ணு அங்கும் இங்கும் நாலா பக்கமும் அலப்பாயுது. அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் உள்ளங்கை அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கான். அதே கண்கள் கயல் மீன் போலவும் இருக்கு. கயல் மீன் போல கண்களை இயல்பாய் உடையவளுக்கு அவருடைய தலைவனை பிரிந்ததன் காரணமாக ஏற்பட்ட துக்கத்தின் விளைவாக கண்ணிலிருந்து நீர் சொரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கருடனையே தன்னுடைய வாகனமாக கொண்டவனும் தேன் ஊறுகின்ற துளசி மாலையை தன் உடல் முழுதும் போட்டு கொண்டிருப்பவனும் உலகத்திலே இருக்கிற பூக்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கிறானே, அவன் மீது இவள் ஆசைப்பட்டதுதான் காரணம். அந்த மலர்களின் மீது ஆசைப்பட்டதன் காரணம், அவன் மீது கொண்ட மோகத்தின் காரணம், இவளுக்கு கைவிளையல்கள் இழைத்து போனதனால் கழண்டு விழுந்து விட்டது. மேல் மேலும் என்ன இவளுக்கு நடக்குமோ என்று நான் அறியவில்லை என்று செவிலித்தாய் தன்னுடைய மகளை பார்த்து வேதனைப்படுகிறார். தலைவன் தலைவரிடத்திலே காதல் கொள்வது என்பது இயல்பாகவும் இயற்கையாகவும் தோன்றுவதுதான். அது யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் வரல. அதே போல சில விஷயங்களை வெளியில் யாரிடமும் சொல்லவும் முடியாது. எனவே ஆழ்வார் சொல்கிறார், இயல்வாயின என்றும் வஞ்ச நோய் என்றும் உரிய சொற்களை போடுகிறார். இங்கே அதனுடைய அழகை நாம் கண்டு அனுபவிக்க வேண்டும். தலைவியினுடைய கண்ணும் மனமும் படுகிற அவஸ்தையை அழகிய சொற்களால் வடிக்கிறார் அவர். கொயல்வாய் என்கிற பதப்பிரயோகம் இருக்கிறது பார்த்தீங்களா, அது மிகவும் புதிது. கொய்தல்னா பறிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். வேர் சொல்லாக கொய்தல் என்பதை கொண்டு பறிக்கத்தக்க கொய்யத்தக்க என்கிற பொருளை தரக்கூடியது. பருத்த நீண்ட கண்களை கயல் மீன்களோடு ஒப்பிடுவது கவிஞருடைய இயல்பு. ஆக பறந்து விரிந்திருக்கிற அவர் கண்ணிலிருந்து சொல்கிற நீருக்கு காரணம் கருடனையே வாகனமாக கொண்டு எல்லோரையும் காத்து ரட்சிக்கின்ற எம்பெருமான் தேன்கள் சொட்டக்கூடிய தேன் துழாய் மாலை என்று சொல்லக்கூடிய துளசி மாலையை உடலெங்கும் போட்டுக்கொண்டிருக்கிற பெருமாள் மீது இருக்கிற துளசியின் மீது கொண்ட ஆசை, அது தனக்கு வேண்டும் என்கிற எண்ணம், உலகத்திலே பூக்கிற பூக்களை எல்லாம் அவனுக்கே அர்ப்பணிப்பதனாலே அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவனுடைய அவா, இவையெல்லாம் எதிர்த்து அது கிடைக்காமல் போகவே உடல் இழைத்து வளையல் கீழே விழுமாறு இழைத்து போயிருக்கிறாள். இவளுக்கு எப்படி நாங்கள் ஆறுதல் சொல்ல முடியும்? இவளை எப்படி நாங்கள் தேற்ற முடியும் என்று சொல்கிறார். இயல்வாயின என்பது இயற்கையானது. காதல் நோய் என்பது யாரும் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை, அதுவா வரும். உலாவும் என்பதற்கு பறந்து பார்க்கிற
ஒவ்வொரு கையும் கண்ணும் ஒரு கை அளவு இருக்கான், ஒரு உள்ளங்கை அளவுக்கு கண்ணு பெருசா இருக்கு. அதுல அந்த மீன் போல இருக்கு, கயல் மீன் போல அழகாக இருக்கிறது. அவளுடைய கண்ணீர் நூல் சொரிவது அருவியிலிருந்து தண்ணி கொட்டுறா மாதிரி பெரும் மழையில் வரா மாதிரி வருது. அதுதான் முன்ன ஒரு காலத்தில் இவ்வளோ கண்ணீர் இவளுக்கு வருது. ஆனால் முன்னொரு காலத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, பெரிய மழை வருகிற போது கோவர்த்தன மலையை தூக்கி பசுக்கூட்டத்தையும் ஆநிரைகளையும் பசுக்கூட்டத்தையும் மக்களையும் காப்பாற்றினான். கருட வாகனத்தில் ஏறக்கூடியவன். அப்படிப்பட்ட இவன் ஏன் என் மகளை இன்னும் காப்பாற்றவில்லை? கள் ஊறும் துழா என்றால் தேன் பெருகக்கூடிய திருத்துழா என்றால் துளசி மாலை. எல்லா மாலை எல்லா பூக்களும் அவனுக்காகவே இருக்கிறது. எனவே அப்படி அவன் மீது இருக்கிற பூ தனக்கு வேண்டும் என்றும் அவனுடைய சேர்க்கை தனக்கு வேண்டும் என்று நினைக்கிற மகள் தலைவி அது கிடைக்காமல் போகவே அழுகிறாள். அவளுடைய உள்ளங்கை அளவுக்கு பறந்திருக்கிற கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வருகிறது. உடல் இழைத்து போயிருக்கிறாள். இவளை நான் எப்படி ஆறுதல் கொடுவேன், இவளுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என்று தன்னுடைய மகள் படுகிற கஷ்டத்தை சொல்லுகிற செவிலித்தாயினுடைய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டு உலாவும் ஒரோ குடுங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்மொடும் குன்றம் ஒன்றால் புயல்வாய் இனநிறை காத்த புல் ஊர்தி கல்லூரும் துழாய் கொயல்வாய் மலர்மேல் மனத்தொடு என்னாம் கொல் வளைக்கே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்ஜாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.